இனியும் தலைமறைவாக வாழ முடியாது. கடும் அச்சத்துடன் சரணடைந்த சம்பத் மனம்பெரி. 100 மில்லியனுக்கும் அதிகமான தங்க நகைகளை குவித்து வைத்திருந்த நாமல் ராஜபக்ச சொத்து விவர சமர்ப்பிப்பில் வெளிவந்த அதிர்ச்சி. சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட 75 மில்லியன் ரூபாய்கள் சிக்கிய விமல் வீரவம்ச. சம்பத் மனம்பெரியின் சட்டத்தரணியிடமிருந்து துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல். மீண்டும் ஒரு கொலை குற்றத்திற்கு தயாரானார்களா? வெளியான அதிர்ச்சி. 2025ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து அறிவிப்புகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவின் சொத்து அறிவிப்பு சமூகத்தில் அதிகம் பேசப்பட்டதாக மாறியுள்ளது. நாமல் ராஜபக்சவின் சொத்தறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்களின் மதிப்பு மட்டும் 100 மில்லியனை தாண்டியுள்ளது. அவற்றில் 1.3 மில்லியன் மதிப்புள்ள தங்க நெக்லஸ் உள்ளது. 1.6 மில்லியன் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 2.3 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வகை 23 தங்க நாணயங்கள், 3.5 மில்லியன் மதிப்புள்ள 30 தங்க வளையல்கள், 10 மில்லியன் மதிப்புள்ள நீலக்கல் ரத்தினம் மற்றும் 20 மில்லியன் மதிப்புள்ள ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்க நெக்லஸ் மற்றும் 20 மில்லியன் மதிப்புள்ள 2 வெள்ளை தங்க நெக்லஸ்கள், அத்தோடு 10 மில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு வெள்ளை தங்க நெக்லஸ், 2.1 மில்லியன் மதிப்புள்ள ஒரு தங்க பதக்கம் மற்றும் 1.2 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வைர ஆபரணம், 16 மில்லியனுக்கும் அதிகமாக மதிப்புள்ள 3 ரொலெக்ஸ் கடிகாரங்கள் என்பனவும் காணப்பட்டுள்ளன. இங்கு மற்றொரு தனித்துவமான உண்மை என்னவென்றால் அவற்றில் 10 விலை மதிப்பற்ற முத்து நெக்லஸ்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை குடும்ப உறுப்பினர்களுடையது மற்றும் பரிசுகள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவரது நிதி சொத்துக்கள் 50% உரிமையை கொண்ட பிற வணிகங்கள் மற்றும் நிலங்கள் பற்றி தகவல்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அவருக்கு சொந்தமான தனியார் தங்குமிட விடுதியில் அறைகளின் எண்ணிக்கை மாத்திரம் சுமார் 200 ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவின் வருமானம் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அவருக்கு சொந்தமான வணிகங்களின் வருமானம் இந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்தொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்திய சம்பவத்திற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நல்லூரின் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவிடத்தில் இடம்பெறுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம், சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தியாகதீபத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தனர். இதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து நிறுத்தி முரண்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தியாகதீபம் திலீபன் அவர்களின் தியாகத்தை மதித்து அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை தடுத்து நிறுத்தியமை கண்டிக்கத்தக்கது என பல தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மித்தனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் இரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்கள் தொடர்பில் சந்தேகிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த சம்பத் மனம்பெரி நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இவரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க வஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. இந்தோனேசியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசிய போலீசாரால் 7 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கெசல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து மற்றும் பாணந்துர நிலங்க உள்ளிட்ட 6 பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து கெசல்பத்ர பத்மே மற்றும் பாணந்துர நிலங்க உள்ளிட்ட 5 பேர் கொண்ட பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சார்ந்த பியல் மனம்பெரி ஆகிய சகோதரர்கள் தேடப்பட்டு வந்தனர். இதில் பியல் மனம்பெரி முன்னரே கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பத் மனம்பெரி நேற்றைய தினம் சரணடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் ரசாயனம் குறித்த குற்றச்சாட்டுகளில் சரணடைந்த சம்பத் மனம்பெரி தொடர்பான வழக்கின் முன்னிலையான சட்டத்தரணி ஒருவரிடமிருந்து துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மெத்தனியாவில் கஜா மற்றும் அவரது 2 குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட வழக்கும் அப்பகுதியில் ஐஸ் எனப்படும் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 ரசாயன கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கும் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ள பெக்கோ சமன் மற்றும் லஹிரு ஆகியோரும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது.
அத்துடன் நீதிமன்றத்திற்கு வந்த சட்டத்தரணிகள் உட்பட அனைவரும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அந்த நேரத்தில் ஒரு சட்டத்தரணியின் காரில் பிஸ்டல் வகை துப்பாக்கி ஒன்றும் 15 தோட்டாக்கள் நிரப்பிய மேகசின் மற்றும் மேலதிகமாக 5 உயிர் தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விசாரணையில் அந்த துப்பாக்கி சட்டபூர்வமாக சட்டத்தரணிக்கு வழங்கப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் நீதிமன்ற பாதுகாப்பு காரணமாக குறித்த துப்பாக்கியை வலஸ்முல்ல காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 22ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில் சுமார் 75 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் வெளிப்படுத்த தவறிய குற்றச்சாட்டின் கீழ் விமல் வீரவம்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மூலம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயர்தன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள விமல் வீரவம்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். விமல் வீரவம்ச சார்பில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி குறித்த வழக்கு தொடர்பிலான ஆவணங்களை ஆய்வு செய்ய கால அவகாசம் அவசியம் எனவும் அதற்காக திகதியை வழங்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு தொடர்பான சாட்சியங்களை எதிர்வரும் 22ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.